கடலூர் மாவட்டம் காராமணிக்குப்பத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் கொல்லப்பட்ட வழக்கில் அடுத்தடுத்து பல திருப்பங்கள் நடந்திருக்கின்றன. அதன் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்க கேட்கலாம். ஸ்ரீதர், இந்த 3 பேர் கொலைக்கு காரணமானவங்க யாரு? அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா? விசாரணை ஏதேனும் நடைபெற்று வருகிறதா? உங்களிடம் இருக்கும் தகவல் என்ன? காராமணிக்குப்பத்தில் வாடகை வீட்டில் வசித்து வந்த கமலேஸ்வரி, அவரது மகன் சுகந்த்குமார், அவரது பேரன் நிஷாந்த் 3 பேர் வெட்டி கொலை செய்யப்பட்டு அதன் பிறகு எரிக்கப்பட்ட நிலையில் காவல்துறை உடலை கண்டெடுக்கிறது. தனிப்படைகள் அதிக அளவு 5 தனிப்படைகள் என்று கூறப்பட்டது. ஆனால் மாவட்டம் முழுவதும் இருந்த காவல்துறை தனிப்படைகளாக அமைக்கப்பட்டு இந்த கொலை விசாரணையில் தீவிரம் காட்டியுள்ளது. குறிப்பாக ஒரே வீட்டை சேர்ந்த 3 பேர் கொலை செய்யப்பட்டது ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதும் பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியது. இதன் காரணமாக காவல்துறை குற்றவாளியை உடனடியாக பிடிக்க வேண்டும் என்ற காரணத்தினால் தொடர்ந்து தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. தடயவியல் நிபுணர், கைரேகை நிபுணர், மோப்பனா, இப்படி பல்வேறு விஷயங்களை அதில் ஈடுபடுத்தப்பட்டார்கள். ஆனால் எந்த விதமான தகவலும் கிடைக்காத காரணத்தினால் இந்த பகுதி முழுவதும் ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. 3 பேர் உயிரிழந்த நிலையில் ஏன் தடயம் கிடைக்கவில்லை என்ற ஒரு கேள்வியும் எழுந்தது. அதே சமயத்தில் இந்த கமலேஸ்வரி வீட்டின் அருகே உள்ள சண்முகவேல் என்பவரை முதலில் சந்தேகப்படுகிறார்கள். காரணம், அவரிடம் கேள்வி கேட்கும் போது குறிப்பாக அவர் எந்த விதமான தகவலும் தரவில்லை. அது மட்டும் இல்லாமல் 3 பேர் கொலை செய்யும் போது நிச்சயமாக சப்தம் கேட்டிருக்கும், அந்த சப்தத்தை கூட அந்த வீட்டில் உள்வாங்கவில்லை என்று அவர் மீது சந்தேகப்பட்டு சண்முகவேலை தான் முதலில் காவல்துறை சந்தேக வட்டத்தில் கொண்டு அவரது ஒட்டுமொத்த குடும்பத்தையும் காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். இந்த நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த வீட்டின் அருகே தான் சண்முகவேல் வீடு இருக்கிறது. கமலேஸ்வரி உயிரிழந்த வீடுதான் இந்த முன்பக்கம் இருக்கிறது. இந்த வீட்டின் அருகே உள்ளவர்கள் தான் இந்த கொலையை செய்துவிட்டார்கள் என்று ஒரு சில தகவல்கள் பரவியதை அடுத்து இந்த பகுதி முழுவதுமாக அந்த குடும்பத்தை மிகப்பெரிய அளவில் மோசமான ஒரு பார்வையை பார்க்கப்பட்டது. ஆனால் ஒரு சில சமயங்களில் தனிப்படை தீவிரம் காட்டியது. நிச்சயமாக இந்த அருகில் இருப்பவர்கள் இதை செய்வதற்கான வாய்ப்பில்லை என்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் அடுத்த தடயங்களை திரட்ட தொடங்கிய போதுதான் ஒரு திடீரென ஒரு திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. நாம் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த பகுதியிலிருந்து நமது ஒளிப்பதிவாளர் பாலா காண்பிப்பார். மற்றொரு திசையை திருப்புகிறோம். இந்த பகுதியில் இருக்கும் சங்கர் ஆனந்த், குறிப்பாக பின்புறம் உள்ள ஒரு வீட்டில் வசித்து வந்த சங்கர் ஆனந்த் இந்த வீட்டிலிருந்து கடந்த 15ஆம் தேதியிலிருந்து காணவில்லை. இதன் காரணமாக அவர் மீதும் சந்தேகம் ஏற்படுகிறது. காரணம், இந்த வீட்டை சுற்றி கமலேஸ்வரி உயிரிழந்த அந்த வீட்டை சுற்றி உள்ள அனைத்து குடியிருப்பு வீடுகளுக்கும் காவல்துறை நேரடியாக சென்று யார் வீட்டில் இருந்தார்கள், யாரெல்லாம் இல்லை என்று ஒரு கணக்கெடுக்கிறார்கள். அப்போதுதான் இந்த சங்கர் ஆனந்த் காணாமல் போனது தெரிய வந்தது. காரணம், சங்கர் ஆனந்த் மதுவுக்கும் போதைக்கும் அடிமையானதாக சொல்லப்படுகிறது. இதனால் அவர் ஏதேனும் செய்திருப்பாரா என்று முதல் ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் அவரை தேடுகிறார்கள். அவர் இந்த பகுதியில் இல்லாத காரணத்தினால் காவல்துறை தொடர்ந்து அவரையே தேடத் தொடங்கியது. அவர் செல்போன் மூலியமாக அவரை தேடத் தொடங்கிய போது அவர் சென்னையில் பதுங்கியிருப்பதாக காவல்துறைக்கு தகவல் கிடைக்கிறது. அதன் அடிப்படையில் சங்கர் ஆனந்தை தனிப்படை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்கிறார்கள். சுற்றி வளைத்து கைது செய்த பிறகுதான் தெரிகிறது அவர் கைவிரல் ஒன்று வெட்டு பெற்றிருக்கிறது. அந்த கைவிரல் வெட்டுப்பட்டதற்கான காரணம் என்ன என்று அவரிடம் விசாரிக்க போதுதான் கொலை நடந்த அன்று கத்தியால் வெட்டும் போது அந்த சுகந்த்குமாரும் கமலேஸ்வரியும் தடுத்ததாகவும், அதே சமயத்தில் அவருடன் வந்தவர் அந்த சம்பந்தப்பட்ட கமலேஸ்வரியும் சுகந்த்குமாரும் வெட்டுவதற்கு பதிலாக இவரை வெட்டிவிட்டதாகவும், அதனால் சுண்டு விரல் ஒன்று துண்டானதாக அவர் தெரிவித்திருக்கிறார். காவல்துறை அப்போதுதான் தெரிஞ்சிருக்குது சண்முகவேல் குடும்பத்திற்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தம் இல்லை என்று தெரிந்த அடுத்து சங்கர் ஆனந்தை கைது செய்து அவருக்கு யாரெல்லாம் உதவி செய்தார்கள் என்று விசாரிக்க போகும்போதுதான் ஷாகுல் அமீத் என்பவரும் இதே பகுதியை சேர்ந்தவர், அவரும் கைது செய்யப்படுகிறார். தற்போது காவல்துறை 2 பேரை கைது செய்கிறது. குறிப்பாக சங்கர் ஆனந்த், ஷாகுல் அமீத் இருவரை கைது செய்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சங்கர் ஆனந்த் போதைக்காக பணம் திருடுவதும் அதே சமயத்தில் நகை திருடுவதற்காக தான் திட்டமிட்டதாகவும், அங்கே உள்ளே செல்லும் போது முதலில் இரவு அந்த வீட்டிற்குள் சென்று அந்த இரும்பு கதவுக்கு அருகே பதுங்கியிருந்ததாகவும் 7-8 மணிக்கெல்லாம் சென்று பதுங்கிவிட்டதாகவும், நள்ளிரவு 12 மணி அளவில் கதவை தட்டிய போது சுகந்த்குமார் வெளியே வரும்போது அவரை கொடூரமாக வெட்டியிருக்கிறார். அவர் பயத்தில் உள்ளே ஓடும் போது அவரது தாய் வெளியே வந்ததனால் அவரையும் வெட்டுகிறார். இப்படி 2 பேரையும் வெட்டியப்பட்ட பிறகு தூங்கிக் கொண்டிருந்த அந்த நிஷாந்த் 10 வயது சிறுவனையும் கழுத்து அறுத்துள்ளார்கள். அந்த அளவுக்கு கொடூரமான கொலையாக
தான் இது பார்க்கப்படுகிறது. 3 பேரையும் 12ஆம் தேதி இரவே கொலை செய்து விட்டார்கள். அதன் பிறகு ஷாகுல் அமீத் பெட்ரோல் வாங்கி கொடுத்ததாகவும் அதை எடுத்து சென்று 14ஆம் தேதி இரவு, அதாவது 14ஆம் தேதி இரவு அங்கு சென்று அந்த வீட்டில் 3 பேரையும் தீ வைத்து எரித்ததாகவும் தற்போது வாக்குமூலம் தெரிவித்திருக்கிறார். இப்படியெல்லாம் தெரிந்த பிறகுதான் காவல்துறை ஒட்டுமொத்தமாக அதிர்ந்து போகிறது. காரணம், அவர் வீட்டின் அருகே உள்ள சண்முகவேல் மீது மிகப்பெரிய அளவு சந்தேக பார்வையில் இருந்தது. அவர் குடும்பத்தால் தான் இதை செய்திருப்பார் என்று காவல்துறை அந்த குடும்பத்தையே கொண்டு சென்று காவல் நிலையத்தில் வைத்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டார்கள். இவர்கள் கைது செய்யப்பட்ட பிறகுதான் அவர்கள் குற்றவாளி இல்லை என்ற தற்போது முழுமையாக நிரூபிக்கப்பட்ட பிறகு அந்த குடும்பத்தை தற்போது விடுவித்திருக்கிறார்கள். ஆனால் அதற்குள்ளாக சண்முகவேல் குடும்பத்தின் மீது இந்த பகுதி முழுவதும் அவர்தான் செய்துவிட்டார் என்ற தகவலால் அந்த குடும்பம் தற்போது நொடிந்து போயிருக்கிறது. இதைதான் காவல்துறை ஏதேனும் தகவல் கொடுத்தால் சம்பந்தப்பட்டவர் மீது சந்தேகப்படும் காரணத்தினால்தான் பொதுமக்கள் காவல்துறைக்கு எந்த தகவலும் தெரிவிப்பதில்லை என்றும் இந்த பகுதி மக்கள் தற்போது பேசத் தொடங்கிவிட்டார்கள். எனவே காவல்துறை நிதானமாக செய்திருந்தால் மட்டுமே இதுபோல் சம்பவங்கள் நடக்காது என்ற ஒரு தகவலும் தற்போது இதன் மூலமாக வெளிவந்திருக்கிறது. இந்த பகுதி முழுவதும் தற்போது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. இந்த கமலேஸ்வரி குடும்பத்தை கொலை செய்தது சங்கர் ஆனந்த், ஷாகுல் அமீத் என்று இருவர் தற்போது கைது செய்தவர்கள். மேலும் இவர்கள் குழந்தையாக யாரெல்லாம் இருக்கிறார் என்று காவல்துறை தொடர்ந்து அவர் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். முடிவில் ஒட்டுமொத்தமாக அனைத்து குற்றவாளிகளும் கைது செய்யப்படுவார்கள். இன்று மாலைக்குள் அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைப்பார்கள் என்று கடலூர் மாவட்ட காவல்துறை தெரிவிக்கிறார்கள். பல கட்ட திருப்பங்களுக்கு பிறகு ஒரு வழியாக இவர்கள் தான் கொலை செய்தார்கள் என்று கொலையாளிகள் தெரிய வந்திருக்கிறார்கள். விசாரணையும் நடைபெற்று வருவதாக பதிவு செய்திருக்கிறீர்கள். நன்றி ஸ்ரீதர், உங்களுடைய கள விவரங்களுக்கு. தொடர்ந்து சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து பல்வேறு திட்டப்பணிகளை